வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உன்னை சரணடைந்தேன் கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாமனார் வருத்தப்பட மாமியார் மளமளவென்று தலை வாழை இலையை கொண்டு வந்து போட்டாள். உப்பு, ஊறுகாய், அப்பளம் பொரித்து போட்டு கல்யாண பட்சணத்தில் இருந்து மைசூர் பாகை முதலில் இலையில் வைத்தாள். பிறகு வெறும் தயிர் சாதத்தை பரிமாறினாள். சந்தோஷமாய் சாப்பிட்டான் நானோ. அந்த இரவில் அவன் மாமனார் யாரையோ பார்த்து கூப்பிட்டு விடிகாலை 3 மணிக்கே சத்திரத்துக்கு மறுபடியும் போனார்கள். முகூர்த்தம் 6 to 7:30 மணிக்கு. அதனால் சீக்கிரமாய் கிளம்பி போய் விரதம் எடுத்து காசி யாத்திரை முடித்து சரியான முகூர்த்தத்தில் ஜலஜாவின் கழுத்தில் 3 முடிச்சுக்கள் போட்டான் நானோ. விஷயம் அறியாமல் வந்தவர்களும் வீட்டில் இருந்தவர்களுமாய் ஓரளவிற்கு 100 பேருக்கு மேல் சத்திரத்தில் கும்பலாய் இருந்தார்கள். தாலி கழுத்தில் ஏறும் வரையில் ஜலஜாவிற்கு மனது திக் திக் என்று அடித்து கொண்டே இருந்தது. கெட்டி மேளத்துடன் தாலி கட்டினான் நானோ. அத்தனை பேரிலும் கூட பிறந்தவர்கள் இருந்தும் பெற்றவர்கள் இருந்தும் தனி மரமாய் ஒற்றை மனிதனாய் நின்றான். அவனுக்கு அது வேதனையை தந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைவையே தந்தது. அம்மாவை மானசீகமாய் நினைத்து வணங்கினான். பாட்டியை இதயத்துள் நிறைத்து கொண்டான். சுமதி, அம்மு, ராதா, ராஜா எல்லாருமாய் அவன் விழித்திரையில் வந்து போனார்கள். 9 மணிக்குள் கல்யாண சாப்பாடே முடிந்து போனது. ஜலஜாவின் மாமா ஒருவர் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு போய் வர தன் காரையே தந்தார். டாக்ஸிலாம் வேண்டாம்ப்பா, நானும் என்னோட டிரைவர் ரொம்ப நல்லவன். உங்க ஆத்துல ஏதாவது அசம்பாவிதமா நடந்தாலும் உங்க 2 பேரையும் காப்பாந்திண்டு வந்துடுவான். அதனால கார்லயே போப்பா. ஜலஜாவின் தகப்பனாரும் சித்தப்பாவுமாய் கூட புறப்பட்டார்கள். வேண்டாம் மாமா, வீணா உங்க பேர்ல வெறுப்பும் ஆத்திரமும் அதிகமாகும். என்னத்துக்கு அனாவசியமா விவகாரத்தை வளர்க்கணும். நானும் ஜலஜாவும் மட்டுமே போறோம், அது போரும். வரோம் மாமா, வரேன். எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு இருவரும் காரில் ஏறினார்கள். வீடு நெருங்க நெருங்க மருண்ட மானாய் நடுங்கினாள் ஜலஜா. துக்கமும் மகிழ்ச்சியும் சம அளவில் அவளை பாடாய்படுத்தியது. ஜில்லிட்ட கைகளால் அவளையும் அறியாமல் நாணுவின் கைகளை பிடித்து கொண்டாள். அவளும் அந்த கரங்களை, அவனும் அந்த கரங்களை தன் கைகளுள் பத்திரமாக பொதிந்து கொண்டான். எப்போதும் நீ என்னுள் அடக்கம், உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என்பதை சூசகமாக உணர்த்துவது போல இருந்தது அந்த செய்கை. அபயாம்பிகா நிலை கொள்ளாமல் தவித்தாள். ஹரி அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்திருந்தான். சுமதி, அம்மு, ராஜா, ராதா எல்லோருடைய மனதிலுமே ஒரு திகிலும் கூடவே ஒரு திருப்தியும் எழுந்தது, நிஜமே. ஆனாலும் எப்படி, என்ன, எப்போது நடக்கப் போகிறது என்கிற ஆவலே மேலோங்கியது. ஜனகம் ஒருத்திதான் எப்போதும் போல் எந்த உணர்வுகளையும் வெளிக்காட்டாமல் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். ராதா, காப்பி கொண்டா. அப்படியே ஏதாவது டிஃபன் செஞ்சிருக்கா கேளு. அம்மா, காப்பி கீப்பி குடிச்சியா, இல்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கியா? ராஜா, இன்னைக்கு பேப்பரை கொண்டாடா, நியூஸ் படிக்கணும். ராஜாவுக்குள் குமுறல் எழுந்தது. குரல் வெளியே தெரியாமல் முணுமுணுத்து கொண்டே போனான். வீட்டு நியூஸே பெரிய நியூஸா இருக்கு, பேப்பரை படிச்சு நியூஸை தெரிஞ்சுக்க போறாராம். என்ன மனுஷன், ச்சே. பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தான். பேப்பரை புரட்டிய ஹரி திடீரென்று ஞாபகம் வந்தவன் போல், நானு எங்கடா, கல்யாணம் நின்னு போச்சேன்னு அழுதுன்னு இருக்கானா, கூப்பிடவன. சட்டென்று பற்றி கொண்ட திகிலில் ராஜா விழிக்கவும் வாசலில் சர்ரென்று கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. யார் வருவது என ஆச்சரியத்துடன் பார்த்த ஹரிக்கு தலையே சுழல்வது போல் இருந்தது. மாலையும் கழுத்துமாய் நாணமும் ஜலஜாவும் காரில் இருந்து இறங்கி நின்று கொண்டிருந்தார்கள். டேய் நானு, நில்லு, உள்ள காலடி எடுத்து வைக்காத, அப்படியே திரும்பி போடா நாயே. ஆவேசமாய் கத்திய ஹரி கையில் இருந்த பேப்பரை அவன் மேல் விசிறி அடித்தான். பயந்து போன ஜலஜா நானுவின் பின்னால் உண்டிக் கொண்டாள். யார கேட்டுண்டா தாலி கட்டின? அவ்வளவு பொம்பள மோகம் உடம்புல ஏறி போயிடுத்தா?
அப்பனும் அம்மாவும் உனக்கு செத்து போயிட்டாளா? என்ன தகுரியும்டா? குரூரமாய் பார்த்தபடி அவர்கள் இருவரின் அருகில் சென்றான். ஏண்டிமா, உங்க வீடுதான் என் வீடும். அம்மா வாத்துக்கே போக மாட்டேன்னு என்கிட்ட சொன்னியே, இது அந்த அர்த்தத்துல தான் சொன்னியா? இனிமே எங்க வீடுதான் உங்க வீடு. அம்மா அப்பாவை மறந்துடுங்கோன்னு சொல்லி கொடுத்து ஒருத்தரும் இல்லாம தாலி கட்டிண்டு வந்து நிக்கிறையே, எப்பேற்பட்ட கூத்தாடி குடும்பமா இருக்கும்டி உங்க குடும்பம். டேய், நீ மட்டும் உள்ள வாடா, அவள் அப்படியே திருப்பி அனுப்பு சொல்ற. எதுவும் பேசாமல் மனசிலேயே தன் ஆத்திரத்தை எல்லாம் அடக்கி கொண்ட நானு ஜலஜாவின் கையை பிடித்து கொண்டு ஹரியே எதிர்பாராத நேரத்தில் மளமளவென்று உள்ளே நுழைந்தவன் பாட்டியை நமஸ்காரம் செய்தான். சமையலறையின் வாசற்படியில் நின்றிருந்த அம்மாவை பூஜை அறைக்குள் அழைத்து சென்று கண்கள் மல்க மனைவியுடன் வீழ்ந்து வணங்கினான். ஜனகம் இருவரையும் சேர்த்து தன்னுடன் அணைத்து கொண்டாள். தன் கழுத்தில் இருந்த இரட்டை வடம் சங்கிலியை கழற்றி ஜலஜாவின் கழுத்தில் போட்டு மீண்டும் அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். சாமி அறையில் இருந்து அவள் நெற்றியில் குங்குமமும் இட்டாள் ஜனகம். அம்மாவை ஒரு முறை கட்டி அணைத்து கொண்ட நானோ தலையை அசைத்து விடை பெற்றான். உணர்ச்சிகளின் வேகம் அவன் குரலை தடை செய்திருந்தது. மறுபடியும் அவள் கையை பிடித்து கொண்டு சுமி அம்முவிடம் கண்களாலேயே விடை பெற்றபடி வேக வேகமாய் ஹரியை தாண்டியபடி சென்று வாசலில் நின்ற காரில் ஏற தயாராயிருந்த டிரைவர் காரை விரைவில் செலுத்த ஹரியின் கண் முன்னாலேயே கணத்தில் எல்லாம் நடந்து முடிந்தது. அந்த கணத்தில் ஹரிக்கு எதுவும் தோன்றாமல் நடந்து முடிந்து விட்டதில் ஏகப்பட்ட ஆவேசம் உண்டாகி அவனை உசுப்பிவிட அபயாம்பிகாவின் முன்னால் நின்றான். அபயம் நடுங்கிக் கொண்டிருந்தாள். பயத்துடன் மகனை பார்த்தாள். உள்ளே பார்த்தபடி பெரியதாய் கத்தினான் ஹரி. ஜனகா, வாடி இங்க. ஜனகம் அவன் எதிரில் வந்து நின்றாள். அவனால் அவள் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உள்ள வந்து என்னடி சொல்லிட்டு போறான் உன் பிள்ளை? அவனை எப்படி வெளியே விட்ட? எப்ப போனா? வீட்டுல நீங்க எல்லாமும் இது குழந்தையா? ஜனகம் பதில் பேசாமல் அவனையே நேருக்கு நேர் பார்த்தாள். என்னடி கேட்டுருக்க, முழிச்சு பார்த்துண்டு நிக்கிறையே, எல்லாம் உன்னோட ஏற்பாடுதானா? சனியனு, வாயை திறந்து சொல்ல போறையோ இல்லையோ? அவளை பிடித்து இழுத்து ஓங்கி அறைய போனவன் கையை தடுத்து நிறுத்தினான் ராஜா. இதை எதிர்பார்க்காத ஹரி ராஜாவை வெறித்து பார்த்தான். அப்பா, நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம். இனிமே அம்மாவை அடிக்கிறதெல்லாம் சரியில்லப்பா, எங்களால தாங்க முடியாது. வளர்ந்துட்டேளா? அப்பனை விட பெரியவளா வளர்ந்துட்டேளாக்கும். விடுட கைய. ஒரு உதறினான் ஹரி. ஜனகம் திரும்பி சமையல் அறைக்குள் சென்றாள். ராஜாவும் திரும்பி நடந்தான். அம்மாவும் சுமதியும் ஜனகத்தின் பின்னாலேயே போக ராதா மட்டும் இன்னும் என்ன நடக்கிறது என்று பார்க்க அங்கேயே ஒரு ஓரமாய் ஒடுங்கி நின்றாள். மா, பாத்தியாமா? நம் மாத்துல நடக்கிற அநியாயத்தை எல்லாம் பாத்தியாமா? எனக்கு பிறந்ததுகளே என் கையை தட்டி பேசுறத. ஒருத்த நகையை தூக்கிண்டு வீட்டை விட்டு ஓடினவன் தான் இன்னைக்கு அடுத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இன்னொருத்த என் கையை பிடிக்கிறான். எல்லாமா சேர்ந்து என்னைக்கு என் மென்னியை பிடிக்க போறதுகளோ தெரியல. அபயாம்பிகாவின் மனசு ஹரியை சமாதானப்படுத்த துடித்தது. தன் மடியில் அவனை படுத்து கொள்ள சொல்லி ஆறுதல் கூற வேண்டுமென்று பதறியது. ஆனாலும் தன்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொண்டு வாய் திறவாமலேயே இருந்தாள். மா, ஏமா நீயே இப்படி பண்ற? என்னாச்சுமா? ஏமா எல்லாரும் சேர்ந்து என் கழுத்தறுக்கிறேள்? ஏன் இப்படி பேசாம இருக்க? இவ அத்தனை பேருக்கும் தான் கேடுகாலம் வந்திருக்குன்னா உனக்கு என்னம்மா? எனக்கும் அந்த கேடுகாலம் தாண்டா வந்துடுத்து ஹரி. ஆமா, விடுக்கென்று சொல்லிவிட்டு அவனை கடுகடுப்புடன் பார்த்தாள் அபயாம்பிகா. ஹரிக்கு மூச்சே நின்றுவிடும் போலாகிவிட்டது. அப்படியே விழி இமைக்காமல் அபயாம்பிகாவையே பார்த்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. அம்மா கூடவா மாறிவிட்டாள்? ஏன்? அதற்கு மேல் அபயாம்பிகாவால் தாங்க முடியவில்லை. அப்படியே சுவரை பார்த்தபடி திரும்பியவள் அவள் அறியாமல் கண்களின் வாசலை திறந்து விட்டாள். கதவை தட்டும் ஒலி கேட்டு வாசலை திறந்த சாயி பிரமித்துத்தான் நின்றாள். 9 மணிக்கு சென்ற ஹரி 11 மணிக்கு மறுபடியும் வருவது என்றால் கண்டிப்பாக என்னவோ நடக்க கூடாதது நடந்திருக்கிறது தான். என்னவா இருக்கும்?
ஏன் சாயி, நீயும் கூட இன்னைக்கு என்னோட பேச மாட்டியா? உனக்கு என்ன கண்டா பிடிக்கலையா சாயி? சொல்லிடு, நான் எக்கேடு கெட்டு ஒழியறேன். சாயிக்கு ரொம்பவும் பரிதாபமாக இருந்தது அவனை பார்க்க. இத்தனை வருடத்திய காதல் இப்போது அவளை வீழ்த்தியது. நேற்றைய வெறுப்பு அவளிடம் காணாமல் போனது. வேணாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் எப்பவும் உங்களோட தாங்க இருப்பேன். வாங்க, என்ன நடந்தது? கஷ்டப்படாதீங்க. சாப்பிட்டீங்களா? உள்ள வாங்க. அவனை கையை பிடித்து அழைத்து உள்ளே கூட்டி சென்றாள் சாயி. பீமுடு, முதல்ல டேபிள்ல சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி வைப்பா. சீக்கிரமா பண்ணு. மாமா ரொம்ப பசியோட வந்திருக்கார் பாரு. வாங்க, முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் சாயி, எனக்கு எதுவுமே பிடிக்காம போயிடுத்து. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டியே? நடக்க கூடாததுதான் நடந்துடுத்து சாயி. என்னங்க அது? சொல்லுங்க சாயி. நேத்திக்கு நின்ன கல்யாணத்தை என்ன மாயம் வீட்டுல நடந்ததுன்னு தெரியாது சாயி. நான் இங்க இருந்து காலம்பர வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 10 நிமிஷத்துல மாலையும் கழுத்துமா பொண்டாட்டியோட கார்ல வந்து இறங்குறான் நானு பையன். நான் மிரட்டுறேன், லட்சியமே பண்ணல. நேரா பாட்டிய நமஸ்காரம் பண்ணா. உள்ள அம்மாவுக்கும் பண்ணான் போல இருக்கு. விடு விடுன்னு பொண்டாட்டிய கூட்டின்ட்டு கார்ல ஏறி விருன்னு போயிட்டான். எனக்கு கோபம் வந்து ஜனகத்தை கேட்டு அடிக்க போனேன். ராஜா வந்து என் கையை பிடிச்சு தடுக்கிறான். நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், இனிமே இப்படிப்பட்ட வேலைய செய்யாதேங்கோங்கிறான். அம்மாவை கேட்கற, அவளும் வாயை திறக்கல. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. விருன்னு இங்க வந்துட்டேன். எனக்கு மரியாதையே இல்லாம போயிடுத்து சாயி. இனிமே அந்த ஆத்து பக்கமே போக போறதில்ல. பாரு, கிடந்து திண்டாடட்டு எல்லாம். இந்தாங்க, இத சாப்பிடுங்க. அப்புறமா எல்லாம் பேசுவீங்களாம். வாயில் குழம்பு சோற்றை கலந்து திணித்தாள் சாயி. பாதி சாதம் வாயில் இருக்க அப்படியே கத்தினான் இன்னும் ஆத்திரத்துடன். என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சாளா? எப்படி இவளை வழிக்கு கொண்டு வரேன் பாரு. ஒரு நாயா பைசா இனிமே கொடுக்க போறதில்ல. என்ன நெஞ்செழுத்தம்டி. வீட்டுல எனக்கு வர அவமானம் உங்களுக்கு இல்லையாடி? ஒட்டு மொத்தமா என்ன பழி வாங்குறேளா? வாங்குங்கோ, கடைசியில நீங்க தாண்டி கஷ்டப்பட்ட. ஐயோ, கத்தாதீங்கன்னா கேக்குறீங்களா? வாயில சோத்த வச்சுட்டு பேசுனா பாருங்க, பொற ஏறிட்டது. இந்தாங்க, இந்த தண்ணிய குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. ஹரியின் தலையை தட்டியவாறே அவனுக்கு நீரை புகட்டினாள் சாயி. இத்தனையிலும் அவள் மனதில் நானு செய்ததை குறித்து ஒரு பாராட்டு இதயத்தின் மூலையில் எழுந்த உடனே அமர்ந்தது திருப்தியாய். தண்ணீரை குடித்த ஹரி மேலே சாப்பிட முடியாமல் கேவி கேவி அழ ஆரம்பித்தான். சாயி, ஏன் இப்படியாச்சு? என்னால தாங்க முடியல சாயி. நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னா போகமாட்டேன்தான். நீ என்ன வேண்டான்னுடுவியா? சொல்லிடு, இப்பவே சொல்லிடு. நான் எங்கேயோ போறேன். ஏமா சாயி, நீ என்ன போன்னு சொல்ல மாட்ட இல்ல? கண்டிப்பா சொல்ல மாட்டதானே? பிரசாத் வந்தா தச்சா அவனை கேளு. இனிமே நீதான் என் பொண்டாட்டி. பிரசாத் ஒருத்தந்தான் என் பிள்ளை. இதுதான் என் வீடு. சரியா சாயி? சரிங்க, சாப்பிடுங்க. குழந்தைக்கு ஊட்டுவது போல் சுய பரிதாபத்தில் பெண் பிள்ளை போல அழும் ஹரிக்கு சாதத்தை ஊட்டினாள் சாயி. வாய் அவனை சமாதானப்படுத்தியது. கை அவனுக்கு சாதத்தை ஊட்டியது. சரீரமோ அவனுள் அடங்கியது. ஆனால் மனம் மட்டும் தன் வழியில் சென்று ராஜாவையும் நாணுவையும் மனதார பாராட்டியது. எப்போதும் அவர்கள் இருவரும் ஜனகத்திற்கு சாதகமாக அன்புடன் இருக்க வேண்டுமென்று இறைவனிடம் மனதார வேண்டியது. ஹரி புலம்பி புலம்பி ஒரு வாராய் தூங்கி போனான். சாயியை இறுக்கி பிடித்து படுத்து கொண்டிருந்தான். நிதானமாய் ஒரு தலைகாணியை தனக்கு பதிலாக அவனின் அணைப்புக்கு கொடுத்துவிட்டு தலைப்பையும் உருவிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்து ஆடிய அவள் மனமும் மேலும் கீழுமாய் ஆடியது. பிரசாத்திற்கு உடனே தெரிவிக்க வேண்டுமென்ற எண்ணம் அவளுள் எழுந்து அலை மோதியது. ஆனாலும் எப்படி? பிரசாத் உள்ளே வந்தான். சாயி ஏதோ யோசித்தபடியே ஊஞ்சலில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து வியந்தான். மெல்ல சாயியிடம் சென்று தொட்டான். மா, என்னம்மா பலமான யோசனை? பிரசாத், எப்படிடா நான் நினைச்ச உடனே வந்து எதிரில நிக்கிற? எப்படி தெரிஞ்சது உனக்கு? எதிர்பாராத மகிழ்ச்சி அவள் முகத்தில் துள்ளியது. அப்பா வந்து மாடியில தூங்குறாங்க பிரசாத். வீட்டுல கோவிச்சுக்கிட்டு வந்திருக்கார்.
ஏமா இப்படி பண்றார்? எப்ப பாரு என்ன கோபம் இருக்கும் அந்த வீட்ல இவருக்கு? இவ்வளவு வயசாகியும் ஏமா இப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட சரியில்லம்மா அவரோட நடத்த. இன்னும் பொறுப்பில்லாம இருக்காரேம்மா. ஒரு நல்ல நியூஸ் பிரசாத். நானும் அப்பா நேத்து இங்க வந்த உடனே பொண்ணு வீட்டுக்கு போய் பேசி இன்னைக்கு காலையில கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்துமா பொண்ணோட வந்திருக்கான். அப்பா தன்னோட கோவத்தை காட்டியிருக்கார். அவன் அத சட்டையே செய்யல. உள்ள போய் பாட்டிக்கும் அம்மாவுக்கும் நமஸ்காரம் செஞ்சுட்டு வெளியே போயிட்டானாம். நல்ல வேலை செஞ்சாமா. நானும் நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னும் கேளு பிரசாத், உங்க அப்பா கோவத்துல அம்மாவை அடிச்சு கை ஓங்கியிருக்காரு. உடனே ராஜா வந்து அப்பா கைய பிடிச்சு தடுத்திருக்கான். நாங்க பெரியவங்களாயிட்டோம், இனிமே அம்மாவை அடிக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டானாம். அது வேற ஆத்திரம் உங்க அப்பாவுக்கு. ஆமாம்மா, ராஜாவும் நல்லாதான் கேட்டிருக்கா. பின்ன பசங்க எத்தனை நாள் தாம்மா சும்மா இருப்பாங்க? இவரோட அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்கிற காலம் வந்துடுச்சுமா. இனிமே அப்பா கொஞ்சம் அடங்கி போனாதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது பிரசாத். அது சரி, மேல கேளு. இனிமே அந்த வீட்டுக்கே போக மாட்டாராம். இனிமே இங்கேயே தான் இருக்க போறாராம். ஒரே அழுகையும் புலம்பலும்தான். அடக்கியே பழக்கப்பட்டவர் உன் அப்பா. இப்ப முதன் முறையா அடக்கப்பட்டதுல கதை கலங்கி போயிட்டார். இனிமே இப்படியே அடங்க வேண்டி வருமோங்கிற பயத்திலேயே கோபம் அதிகமாகி அதை காட்ட முடியாததால ஒரே அழுகையா மாறியிருக்கு. சுய பரிதாபங்கிற வியாதி இப்ப முத்து இருக்கு பிரசாத். நிஜமா பார்க்க ரொம்ப பாவமா இருக்குப்பா. டாக்கு டாக்குன்னு கம்பீரமான ஆம்பளையா இத்தனை நாள் வந்துட்டு இருந்தவர் இப்படி ஒடுங்கி இருப்பதை பார்க்க மனசுக்கு கஷ்டமாத்தான் இருக்குப்பா பிரசாத். உண்மையான வருத்தத்துடன் நெகிழ்ந்து போய் கூறினாள் சாயி. பிரசாத்திற்கு மனசு வேதனைப்பட்டது. அம்மா, அவரோட நிலையை தாழ்த்திக்கிட்டதும் அவரே தானம்மா. நாம் என்னம்மா செய்ய முடியும்? பிரசாத், அவரை திருத்தாம விட்டதும் என்னோட தப்புதான்னு இப்பதான் உணரண்டா. நான் என்னோட சுயநலத்தாலதான் அவரை ஒன்னும் சொல்லாம தட்டி கொடுத்து தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினே ஒழிய எது தப்பு எது சரிங்கிறத அவருக்கு நல்லதனமா கூட சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் உங்க அப்பா எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல. வீட்டுல நடந்தத தான் நடந்துகிட்டதை எல்லாமே என்கிட்ட ஒழிக்காம சொல்லுவார். என்கிட்ட அவர் அன்பும் பாசமுமா நடந்துகிட்டு இருந்தப்பவே நான் நல்ல வார்த்தைகளை சொல்லி அதே அன்பையும் பாசத்தையும் வெறும் நடத்தையால காண்பிக்காம நல்ல வழியில அவரை கொண்டு வரவும் காண்பிச்சிருக்கணும் பிரசாத். தவறிட்ட. காரணம் சொல்லாமல் தலை குனிந்து வருந்தி நிற்கும் பெற்றவளை பிரசாத் ஏறிட்டான். காரணம் வந்து தடுமாறினாள் சாயி. என்ன காரணமாயிருந்தா என்னம்மா? எப்ப அது நடக்கலையோ அதை பத்தி பேசி என்னம்மா பிரயோஜனம்? இல்லடா, காரணம் என்னன்னா, நான் பிறந்த குலந்தாண்டா. எனக்கு குலத்தொழிலை செய்ய பிடிக்காம இருந்தப்ப இவர் வந்தார். அன்னிலிருந்தே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலி கட்டிக்காம போனாலும் என்னோட கணவரா மனசார ஏத்துக்கிட்டு இன்னி வரை வேற ஆம்பளைய மனசுல கூட நினைச்சது கிடையாது பிரசாத். அந்த அளவுக்கு அவரும் என்னை தன் பொண்டாட்டி போலத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரே ஒழிய ஒரு நாள் கூட என்ன இந்த குலத்துல பிறந்தவள்னு வேடிக்கைக்கு கூட சொன்னதில்ல பிரசாத். நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி கொடுத்தாரு. உனக்கு பூநூல் போடணும்னு சொன்னேன், உடனே நடத்தினாரு. தானே மந்திரம் சொல்லி அதுக்கு அர்த்தமும் சொல்லி கொடுத்தாரு. என்னோட எந்த ஒரு சின்ன ஆசையையும் மறுத்ததில்ல, ஒதுக்கினதில்ல. அப்பேற்பட்டவரை அவரோட இஷ்டப்படி நடந்து சந்தோஷப்படுத்தணும்னு ஒரு நன்றி கடனா நினைச்சனே தவிர அவரோட தப்பையெல்லாம் நிதானமா மாத்தணும்னு தோணவே இல்லை. எதுனா சொன்னா என்னை விட்டு போயிடுவாரோங்கிற பயம் என் அடி மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருந்திருக்கு பிரசாத். அதனால அவர் எப்பவும் என்னோட இருந்தா போதுங்கிற ஒரே எண்ணத்துல சுயநலமா நடந்துகிட்டேன் பிரசாத். அது அவங்க வீட்டுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்திருக்கிறதுங்கிறத இப்பதான் புரிஞ்சுகிட்டேன் பிரசாத். இப்ப இனிமே அவரை திருத்தணுங்கிறது முடியாத காரியம்னு புரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டுக்கு நம்மாலான உதவி செய்யணுங்கிறது மட்டும் என் எண்ணமாச்சு. உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். இத்தனை நாளுக்கு அப்புறமும் உங்க அப்பா இப்படி நடந்துக்கிறது எனக்குள்ள கோபத்தை ஏற்படுத்தினாலும் அவரை எதிர்த்து பேச முடியல, திருத்தவும் முடியல. ஆனா அந்த பசங்க நடந்துகிட்டது எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுங்கிறது மறைக்க முடியல பிரசாத். நான் இப்படி இருந்ததுக்கு மன்னிச்சுடு.
காரணமும் சொல்லிட்டேன். இனிமே நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்ப்பா. இரண்டுங்கெட்டான் நிலையில் தன் தாயார் தடுமாறுவது நன்கு புரிய பேசாமல் இருந்தான் பிரசாத். சாயி மௌனமாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அம்மா, அப்பா இனிமே இங்க இருப்பேன்னு சொன்னதுக்கு உன்னால மறுப்பு சொல்ல முடியாது. ஆனா அது சரியில்லை. முதல்லயே அங்க சரியான ஆம்பளை துணை இல்ல. வயசான பாட்டி வேற இருக்காங்க. ராஜா சின்னவன், அவன் எதைத்தான் சமாளிப்பாமா. அதனால நாம ஏதாவது வழி கண்டுபிடிக்கணுமா. ஒரு வாரத்துக்கு மேல அவரை நாம இங்க இருக்க விடக்கூடாதும்மா. அம்மா, மறந்தே போயிட்டேன் பாரு. நாளைக்கு ஃபோன் கனெக்ஷன் வீட்டுக்கு வந்துடும்மா. என் ஃபோன் நம்பர் தரேன். ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு ஃபோன் இருக்கிறதுனால நீ எந்த அவசரம்னாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்துமா. அதை சொல்லத்தான் வந்த. அதுக்குள்ள என்னென்னமோ பேச்சு. அம்மா, இனிமே நீ எந்த குலத்துல பிறந்தேங்கிறத இன்னையோட மறந்து விடணும்மா. உன்னோட மகன் ஒரு டாக்டர். உனக்கு கணவரும் இருக்கார். உன்னோட குடும்பம் சின்ன குடும்பம். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். மத்ததையெல்லாம் மனசை விட்டு துரத்திடு. அப்பா உன்னை விட்டு போயிடுவாரோங்கிற பயம் கண்டிப்பா உனக்கு வேண்டாம்மா. ஏன்னா உன்னை போலதான் அப்பாவும். அவரோட சுக துக்கங்களை கேட்கறதுக்கு உன்னை தவிர வேற மனுஷங்க இல்ல. அதனால அவர் கண்டிப்பா உன்னை ஒதுக்கவே மாட்டாருமா. உன்னை கோவிச்சுக்கவும் மாட்டார். அதனால முடிஞ்ச போது நல்ல புத்தி சொல்லு, பயப்படாத. அப்படி அவர் உன்கிட்ட ஏடா கூடமா பேசுறாப்புல தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. நான் அப்பாவை சமாதானப்படுத்துறேன். இனிமே நீ கொஞ்சம் தைரியக்காரிய மாறணும்மா. அப்பாவை மாத்த பாருமா. அந்த அம்மாவுக்கு நாம செய்யற நன்றி கடன் அதுதான்மா. அவங்க எத்தனை இயல்பா ஒரு முக சுளிப்பு கூட இல்லாம நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. அது அவ்வளவு சுலபம்னு நினைச்சியா? அதுக்கு ரொம்பவுமே பக்குவப்பட்ட மனசா இருக்கணும்மா. இனிமேலாவது நாமளும் நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு அந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் ஒரு நல்ல பாலம் அமைக்கணும்மா. அதுதாம்மா முக்கியம். அம்மா, நான் சொன்னது உனக்கு மனசுக்கு கஷ்டமா போச்சாம்மா? அம்மா. சிவந்த முகத்துடன் சாயி பிரசாத்தை பார்த்த பார்வையில் ஒரு பெருமிதம், சந்தோஷம் கலந்து தோன்றி அவள் முகத்தில் புன்னகையை தோற்றுவித்தது. அவன் கேட்டதற்கு இல்லை என்பது போல் தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்தாள். பிரசாத், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எத்தனை பரந்த மனசோட யோசிக்கிற. அந்த அம்மாவோட பிள்ளையா தாண்டா நீ இருந்திருக்கணும். ஆனா எனக்கு அதிர்ஷ்டமா நீ கிடைச்சிருக்க. நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன்பா. தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்வாங்க பிரசாத். கண்ணா, ஒரு நல்ல நண்பனா இருந்து எனக்கு அப்பப்ப நல்லத சொல்லுப்பா. முகம் விகசிக்க சொன்ன சாயியை பார்த்து சிரித்தான் பிரசாத். அம்மா, நல்ல சினிமா வசனம் போல பேசுறம்மா. எங்க அம்மா எவ்வளவு அழகா வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கோர்த்து பேசுறான்னு எனக்கு அதிசயமா இருக்குமா. எப்படிம்மா? வேண்டுமென்றே குறும்பாய் முகத்தை வைத்து கொண்டு கேட்ட பிரசாத்தை பார்த்து சாயியும் சிரிக்க, இத்தனை நேரம் மிகவும் தீவிரமாய் பேசிக் கொண்டிருந்த நிலைமை மாறி ஒரு யதார்த்தத்திற்கு வந்தது. அம்மா, சரிம்மா, எனக்கு கொஞ்சம் காஃபி கலந்து கொடுமா. அப்பாவும் எழுந்திருக்கிற நேரமாச்சு. கொஞ்சம் முகத்தை சாதாரணமா வச்சுக்கம்மா. இதற்கும் சிரித்தபடியே நின்ற சாயி காஃபி கலக்க உள்ளே சென்றாள். அபயாம்பிகா சுருண்டு படுத்து கொண்டிருந்தாள். ஸ்தம்பிதமான நிலையில் இருந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு ஏற்பட்டு கொண்டிருந்தது. ராதா, எல்லாம் வேடிக்கை நன்னா பாத்தியோன்னோ. உள்ள போய் ஏதாவது வேலை செய்ய கூடாதாடி? எப்ப பாரு அங்க இங்க பார்வைய அலைய விடுறது. ஆத்துல ஒரு வேலையை தொட்டுக்கிறது இல்ல. ஆம்பளை மாதிரி டாக்கு டாக்குன்னு குதிரைவால் கொண்டைய போட்டுண்டு வெளியில வாசல்ல சுத்துறது. கொஞ்சமாவது அடக்கம் இருந்தா தானே. போடி போய் உள்ள வேலையை பாரு. இன்னைக்கு வேலைக்காரியும் வரல. அம்மா ஒருத்தியே வேலை செய்யறா. அம்மு ராதாவை படபடவென்று திட்டிக் கொண்டிருந்தாள். ஏன், நீங்க பெரியவா 2 பேரும் என்ன பண்றேலாம்? அம்மாவுக்கு கூடமாட ஒத்தாசை நீங்க செய்யறது. என்னையே விரட்டுற? என்னமோ இவளுக்கு தான் பெருசா அம்மா மேல அக்கறை இருக்கிறாப்ல. வாய்தான் 8 முழத்துக்கு நீண்டிருக்கு. காரியத்துல ஒண்ணும் இல்ல. பெரிய காரியக்காரி நீதான் வந்திருக்கியே, செய்யறது. என்னையே குத்தம் சொல்லணும்? யாரையாவது குத்தம் சொல்லாட்டா சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாதே உனக்கு. அபயாம்பிகாவினால் அதற்கும் மேலே தாங்க முடியவில்லை. நிறுத்துங்கோடி 2 பேருமா. இந்த ஆத்துல இனிமே சண்டையும் பூசலும் நானே நிச்சயம் பண்ணிட்டோளோடி. பகவானே, என்னாலதான் குழந்தைய பெற முடியாத மலட்டு ஜென்மம் ஆயிட்டேனே. நான் வளர்க்கிற பிள்ளைக்காவது 5-6 பிறக்கட்டும்னு வேண்டின்றேனே.
இதெல்லாம் இதுக்குத்தானா? தெய்வமே, கம்ம நாட்டி வளர்த்த பிள்ளைங்கிறது நிஜமாயிடுத்தே. பொம்மை நாட்டி வளர்த்த பிள்ளைங்கிறது நிஜமாயிடுத்தே. குடும்பமே கோணல் மணல் ஆயிடுத்தே. ஈஸ்வரா, தாங்கல, எனக்கு தாங்கல. லட்சம், நான் தோத்து போயிட்டேன்டி, தோத்துட்டேன். மன்னிச்சிடு லட்சம். முகத்தில் அரைந்து கொண்டு புலம்பி புலம்பி கதறினாள் அபயாம்பிகா. மறுபடியும் அத்தனை பேரும் உறைந்துதான் நின்றார்கள். ஜனகம் அபயத்தின் கத்தலை கேட்டுக்கொண்டு வந்தவள். அவள் சொன்னதை கேட்டு மேலே நடக்க முடியாமல் தடைப்பட்டது போலவே நின்று போனாள். நாணுவின் கல்யாணம் ஹரியால் நிறுத்தப்பட்டதும் மேல் கொண்டு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் உறவினர்கள் அனைவரும் சத்திரத்தில் இருந்து அப்படியே புறப்பட்டு போய்விட்டார்கள். அபயத்தின் நாத்தனார் லட்சமும் கூட அவ்விதமே புறப்பட்டு போய்விட்டாள். இது நாள் வரை காப்பாற்றப்பட்ட ஒரு உண்மை இன்று வெடித்து விட்டது. அதை தாங்க முடியாமல் அந்த துணுக்குகள் இன்னும் பொடி பொடியாகின. ஜனகம் தான் இப்போதும் நிலைக்கு வந்தது. அபயாம்பிகாவிடம் வந்து உட்கார்ந்தாள் ஜனகம். அவளை தன்னுடன் சேர்த்து பிடித்து கொண்டாள். அம்மு, சுமதி, ராஜா, ராதா எல்லோரையும் கண்களாலேயே அழைத்தாள். அனைவரையும் பாட்டியிடம் உட்கார சொல்லி ஜாடையிலேயே கூறினாள். முகத்தை மூடிக்கொண்டிருந்த அபயாம்பிகாவின் கைகளை மென்மையாக விலக்கினாள். மா, அழாதீங்கோமா. பாருங்கோ, உங்க பேரன் பேத்திகள்லாம் உங்ககிட்ட தான் இருக்கா. கண்ணை துறங்கோ. நீங்க கஷ்டப்பட்டா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. பாருங்கோ, அவளும் அழறா. வேண்டாமா, பாருங்கோ, ராஜா உங்க பக்கத்திலேயே இருக்கான். சுமதி பாருங்கோ, பெரியவா நீங்க அழப்படாதுமா. இன்னைக்கு நானுவோட கல்யாண நாளுமா, நல்ல நாளும் அதுவுமா. பெரியவா நீங்க இப்படி முகத்தை மூடிண்டு அழலாமாம்மா. வாண்டாம்மா, உங்க பேரன் நானும் ஜலஜாவோட நன்னா வாழணும்மா. நானும் உங்க பேரன் தானம்மா. அவன் ஒரு குறையும் வராம வாழணும் இல்லையா? அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது இல்லையா? உங்ககிட்ட தானம்மா இன்னைக்கு அவ 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா. பாவம்மா, அவ 2 பேருமே சின்னஞ்சிறுசுக. உங்களோட ஆசீர்வாதங்கிற பலத்துலதாம்மா அவ நன்னா இருக்கணும். அழாதீங்கோமா மா. சடார் என்ற தலையை நிமிர்த்தினாள் அபயாம்பிகா. ஜனகா, கண்டிப்பா நம்ம நானும் பொண்டாட்டியோட அழகா குடித்தனம் பண்ணுவாண்டி. பயப்படாத. ஹரி ஆத்த விட்டு கோச்சுண்டு போயிட்டானா மனசுக்கு பொறுக்கல. நிஜமா சொல்றேன் ஜனகா, அவனை எப்படி வளர்த்தேங்கிற? ஒரு கன்னத்துக்கு நெய்யும் ஒரு கன்னத்துக்கு பாலுமா தாண்டி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். என் குழந்தைய ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு தாண்டி தினமும் பகவான வேண்டின்ட. அவன் இப்ப படுற கஷ்டம் எனக்கு தாங்கலடி. அவன் சில சமயம் அநியாயம் பண்றான்னு மனசுக்கு நன்னா தெரியறதுடி ஜனகா. ஆனாலும் அவனை என்னால கோவிச்சுக்க முடியாம போயிடுறதே. என்ன பண்ணுவ சொல்லு? இன்னைக்கு அவனை கடுமையா கோவிச்சுனுட்ட. வீட்டை விட்டே போயிட்டான் ஜனகா. அந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியல. குமுறிட்ட. வாயில வந்ததை புலம்பின. என்னமானும் உளர்னே நடி ஜனகா. ஒண்ணுமில்லம்மா, வயசான காலத்துல உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாம போச்சு. அதனால என்னென்னமோ புலம்புறேள். வாய்க்கு வந்ததை வெளியில கொட்டுறேள். அதையெல்லாம் நாங்க மனசுலயே வச்சுக்கலாமா. வாங்க, ஒரு வாய் சாப்பிடுங்கோ. ராதா, பாட்டிக்கு மோர் சாதமா நன்னா குழஞ்சு பெசஞ்சுண்டு வா சொல்ற. ராதா எழுந்து போனாள். நன்கு உப்பு போட்டு கரைத்த மோர் சாதத்தை ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்தாள். பாட்டி, நாங்கள்லாம் இருக்கிறப்ப உனக்கு என்ன பாட்டி? தைரியமா இரு. அப்பா வந்துடுவார் பாட்டி, கவலைப்படாத. இல்லனா நான் எப்படியாவது அப்பாவை தேடி பிடிச்சுண்டு கூட்டிண்டு வந்துடுறேன். பாட்டி, மோர் சாதத்தை சாப்பிடு. நாங்கள்லாம் தான் சின்னவா அடம் பிடிக்கிறோம். ஆனா நீ சொன்ன உடனே உன் பேச்ச கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி இப்ப நீ கேளு பாட்டி. ராஜா பாட்டியிடம் கெஞ்சினான். அபயாம்பிகா எழுந்து உட்கார்ந்து மளமளவென்று ராதா கையில் இருந்த கிண்ணத்தை வாங்கி கடகடவென குடித்தாள். குடித்த வேகத்திற்கு அபயாம்பிகாவிற்கு மூச்சு வாங்கியது. ஜனகம் அவள் மார்பை நீவி விட்டு தண்ணீரை குடிக்க வைத்தாள். ஆசுவாசத்துடன் சுவற்றின் மீது சாய்ந்த அபயாம்பிகாவிற்கு வியர்த்து வழிந்தது. ஜனகம் தன் புடவை தலைப்பால் நன்கு ஒற்றி எடுத்தாள். சுமி, அந்த ஃபேனை போடுமா, பாட்டிக்கு வேர்க்கிறது பாரு. ரொம்ப வேகமா போடாத சுமி, லேசா சுத்ராப்ல 2ல வை. படுத்துக்கிறேளாமா? ஜனகா, ராஜாவை போய் அவ அப்பாவை கூட்டிண்டு வர சொல்றியாம்மா? பேசாமலேயே இருந்தாள் ஜனகம். அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமாமா? சொல்லுமா, ஒரே ஓட்டத்துல கூட்டிண்டு வந்துடுற.
இல்ல ராஜா, ஒரு 2 நாள் போட்டும்பா, அப்புறமா வரலேன்னா போய் கூட்டிண்டு வரலாம்ப்பா. இப்ப எல்லாரும் அவ வேலையை போய் பாருங்கோ. ராதா, ராஜா எல்லோருமாய் உள்ளே சென்றார்கள். ராஜா, என்னடா நம்ம ஆத்துல புதுசு புதுசா என்னென்னமோ நடக்கிறது. பாட்டியானா நான் மலடு, அப்பா அவரோட வளர்ப்பு பிள்ளைங்கிறா. அம்மாவுக்கு அப்பா போற இடம் தெரியும் போல இருக்கு. என்னடா ராஜா, ஏதோ துப்பறியும் கதையில வராப்புல இல்ல, உண்மையா இருக்குமாடா இதெல்லாம்? ராதா, நீ ரொம்பவே பேசுற. நமக்கு எப்பப்ப என்னென்ன எது தெரியும்னு இருக்கோ அப்பப்ப தெரியும். அதுக்குள்ள நாம ஏன் அவசரப்படணும்? ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்டி. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நீட்டுறது சரியான அவசர கொடுக்க. சரிதான் போடா. என்னமோ பெரிய காந்தியவாதி, அஹிம்சாவை கடைபிடிக்கிறவன்தான். எப்ப பாரு என்ன மிரட்டுறது. நான் உன்னை விட பெரியவங்கிற நினப்பு கொஞ்சம் இருக்கட்டும். ராஜா ஒரு முறைப்பு முறைத்து விட்டு போனான். சுமதி அம்முவிற்கும் இதேதான் மனதில். ஆனால் வெளியே வார்த்தைகளை விடவில்லை. ஜனகத்திற்கும் விஷயம் இப்போதுதான் தெரியும் என்றாலும் மாமியாரின் வார்த்தைகளை மறுபடியும் அசை போட்டாள். ஹரி வளர்ப்பு பிள்ளை என்பது கண்டிப்பாக அவனுக்கே தெரியாது. ஹரி லட்சத்தின் மகன்தான், சந்தேகமே இல்லை. ஏனென்றால் லட்சம் தோத்து போயிட்டேண்டின்னு மாமியார் புலம்பியது அவளுக்கு நன்றாகவே ஞாபகம் இருந்தது. லட்சம் அத்தையையும் மாமியார் அபயாம்பிகாவையும் நினைத்து நினைத்து மனதிற்குள்ளேயே ஆராதித்தாள் ஜனகம். எப்படி 2 பெண்களுமே இத்தனை நாளும் வெளிக்காட்டாமல் இந்த ரகசியத்தை காத்தார்கள்? அதுவும் லட்சம் அத்தை கொஞ்சம் கூட ஹரியிடம் எந்த உரிமையோடும் நடக்கவே இல்லையே. அவனுக்கு தெரியாதபடியல்லவா இருவரும் அவ்வளவு ஒற்றுமையாய் நடந்திருக்கிறார்கள். நிஜமாய் இதற்கு இருவருக்குமே உயர்ந்த உள்ளம் இருக்க வேண்டியதுதான். இருவருமே சுபாவத்தில் ரொம்பவுமே ஒத்துப்போன நல்ல மென்மையான உணர்வுகள் கொண்டவர்கள்தான். மனதினுள் இருவரையும் வணங்கினாள். இத்தனை நல்ல உள்ளம் கொண்ட தாயின் வயிற்றில் பிறந்து மென்மையான மனதுடைய மற்றொரு தாயிடம் வளர்ந்த ஹரி எப்படி இந்த மாதிரியான சுயநலத்துடன் இருக்கிறான்? இதற்கு காரணம் அவனுடைய பிறப்பா, இல்லை வளர்ப்பா? எதுவாயிருந்தாலும் இப்போது யோசித்து பயனே இல்லை. என்னென்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்தாச்சு. இனிமே என்னென்ன நடக்கப் போகிறதோ அதை எதிர்கொள்ள வேண்டிய திடமும் வந்தாச்சு. அனாவசியமாய் ஏன் யோசிக்கணும்? யோசனையை அடக்கி நிதர்சனத்துக்கு திரும்பினாள் ஜனகம். மனதின் ஒரு மூலையில் ஹரி இதை தாங்கிக் கொள்வானா என்கிற கேள்வி மட்டும் முணுமுணுக்கத் தொடங்கியது. மறுநாள் போன் வீட்டிற்கு வந்து இணைப்பு கொடுத்ததும் ஹரிக்கு ஒரே சந்தோஷம். டே பிரசாத், எனக்கும் ஒரு போனுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமாடா? ஆத்துல ஒரு போன் இருந்ததுன்னு வச்சுக்கோ. சாய்க்கு ஏதாவது அவசியம்னாலும் சரி, எனக்கு அவசியம்னாலும் சரி, போன்லயே பேசிக்கலாம்டா. முடியுமா உன்னால? பிரசாத் சட் என்று சாயையை பார்க்க, சாயையும் சரி என்று சொல்லு என்பதைப் போல் ஜாடை காட்டினாள். அதுக்கு என்னப்பா, நான் சொன்னா உங்களுக்கு 1 வாரத்திலேயே ஏற்பாடு பண்ணிடுறேன். இன்னைக்கே இப்பவே போன் மூலமா சொல்லிடுறேன்பா. சொல்லிவிட்டு போன் அருகில் சென்றான். வேண்டியவர்களுக்கு மென்மையாகவும், சில இடங்களில் குரலை கொஞ்சம் உயர்த்தியும், சில இடங்களில் நைச்சியமாகவும் பேசினான். 4-5 போன் மூலம் காரியம் முடிந்தது. 10 நாட்களில் ஹரி வீட்டிலும் போன் வந்துவிடும். அப்பா, 10 நாள்ல போன் வந்துடும்பா, ஏற்பாடு பண்ணிட்ட. ஹரிக்கு ரொம்பவும் பெருமையாக இருந்தது. சொன்ன க்ஷணத்திலேயே இருந்த இடத்திலேயே உட்கார்ந்துண்டு என்னமா ஏற்பாடு பண்ணிட்டான் நினைத்து நினைத்து அவனுக்கு மனம் விம்மியது. அப்பா, நாளைக்கு என்னோட டெலிஃபோன் ஆபீஸ்க்கு வாங்க. நீங்க கையெழுத்து போடணும். பணம் நான் கட்டிடுறேன்ப்பா. சரிடா பிரசாத், உன்னோட ஆபீஸ் நம்பரும் கொடு, சௌகரியமா இருக்கும். ஆமா, என்ன இன்னைக்கும் ஆஸ்பத்திரியில் ஏதாவது ப்ராப்ளமா? என்னமோ போல இருக்க. ஒண்ணுமில்லப்பா, லேசா தலைவலி, அவ்வளோதான். கூறிய பிரசாத்துக்கு அப்பாவை எப்படி அந்த வீட்டுக்கு அனுப்புவது என்பதே யோசனையாயிருந்தது. அதை வெளியில் சொல்ல முடியுமா? ஹரிக்கும் அந்த போனால் தான் இன்னும் கஷ்டமே வரப்போகிறது என்பதை அறிந்தால் இவ்வளவு ஆசைப்பட்டிருக்க மாட்டானே. எது நடக்க வேண்டும் என்றிருக்கிறதோ அது நடந்துதானே ஆக வேண்டும். ஹரி வீட்டுக்கே போகாமல் இங்கேயே இருந்தான். 1 வாரமும் ஆகியது.
ஜனகமும் ராஜாவை அனுப்பவில்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை சாயியை சந்தித்த போதும் சாதாரணமாய் பேசினாலே ஒழிய அவன் வராததை பற்றி எதுவும் கூறவில்லை. ஆனால் சாயி ஹரி போனுக்கு ஆசைப்பட்டதும் அதற்கு பிரசாத் ஏற்பாடு செய்திருப்பதும் சொல்லி போன் வந்தால் கனெக்ஷனுக்கு சம்மதிக்கும்படி சொல்லி இருந்தாள். தானும் அடிக்கடி பேசுவதாகவும் கூறினாள். சாயி, அம்மாவோட அடிக்கடி பேசுமா, அது அவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்கும். பிரசாத்தையும் பேச சொல்லு, அவனுக்கு இந்த அம்மா போட்ட கட்டளைன்னே சொல்லுமா சாயி. கண்டிப்பாங்க. பிரசாத் கூட, அப்பா வயசான பாட்டிய விட்டுட்டு ஆம்பளை துணை சரியா இல்லாத வீட்டையும் விட்டுட்டு இப்படி இங்க இருக்கிறது தப்புமா, ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பிடணும். எப்பவும் 2-3 நாளைக்கு மேல நம்ம வீட்டுல தங்க விடக்கூடாதுமான்னு சொல்லிட்டான். இவர் இன்னும் வீட்டை விட்டே நகரல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பிரசாத்தும் சொல்ல முடியாம திண்டாடுறான். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சிரித்தாள் ஜனகம். சாயியின் தோள்களை தட்டி கொடுத்தாள். இல்ல சாயி, என்னால உன்னை தப்பாவே நினைச்சுக்க முடியாது. நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன் சாயி. நானே இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். வருத்தப்படாத சாயி. பிரசாத்தையும் கவலைப்படாம இருக்க சொல்லு. வரட்டுமா? இருவரும் பிரிந்து சென்றார்கள். வழியெல்லாம் யோசனைதான் வந்தது. அப்படியே யோசித்து கொண்டு வீட்டையும் அடைந்தாயிற்று. ஒன்று மனசுக்கு புரியாமலே இருந்தது. இரவு சமைக்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. உட்கார்ந்தே இருந்தாள். அம்மா, ஏமா என்னமோ போல இருக்க, சித்திய பாத்தியா? அம்மோ கேட்டவுடன் ஜனகம் தலை நிமிர்ந்தாள். நடந்ததை சுமதியிடமும் அம்முவிடமும் கூறினாள். அம்மா, கவலைப்படாதம்மா, எல்லாம் வழி தானா கிடைக்கும் பாரு. இன்னைக்கு நீ பேசாம இரு. ஒரு பொங்கலும் கத்திரிக்காய் கொத்தும் செஞ்சுடுற. நீ படுத்துக்கோமா, மனச உழப்பிக்காத. சுமதியும் அம்மாவும் மாறி மாறி கூறினார்கள். ஜனகத்திற்கும் ஏதோ அலுப்பாயிருந்தது. பூஜை அறையின் உள்ளேயே படுத்து கொண்டாள். அக்கா தங்கை 2 பேருமாய் பொங்கலும் கொத்துமாய் செய்து முடித்தார்கள். ராதா ராஜாவிற்கு கொடுத்தார்கள். அம்மா, சூடா கொஞ்சம் எடுத்துக்கோமா. பாட்டி சாப்பிட்டாள் அடி சுமி, முதல்ல கொண்டு போய் குடு. குடுக்கறம்மா, பாட்டிக்கு பொங்கலை சூடா எடுத்து மூடி வச்சிருக்க. நீயும் சாப்பிடுமா, நாங்களும் சாப்பிடுறோம். பாட்டி தூங்குறா, நாம சாப்பிட்ட உடனே எழுப்பி தரோம்மா. இல்லடி சுமி, பாவம் பாட்டி, பசி மயக்கத்துல தூங்குறாளோ என்னமோ. ஏமா நீ இப்படி உன்னை பத்தி நினைக்காம மத்தவாளை பத்தியே நினைக்கிற? பாட்டி தூங்குறான்னு நான் தான் பார்த்துட்டு வந்துதானே சொல்றேன். கொரட்டை விட்டுண்டு தூங்குறா, அவளை எழுப்பி கொடுங்கிற. எழுந்து முழிப்போட இருக்கிற நீ சாப்பிட மாட்டேங்கிற. ஏமா இப்படி இருக்க? சரிடி, கொண்டு வா. எனக்கும் இன்னைக்கு என்னமோ பசிக்கிறது. 3 பேருமா சாப்பிடலாம், வாடி சுமி. 3 பேருமா ஏதோ பேசியபடியே சாப்பிட்டு முடித்தார்கள். அம்மா, அம்மா சீக்கிரம் வா, பாட்டி என்னமோ போல பாக்குறாமா, வாயேன். ராதா பெரியதாய் கூக்குரலிட்டாள். கையை கூட அலம்பாமல் அப்படியே மூவரும் கூடத்துக்கு ஓடி வந்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.